சார், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான பயணங்களை ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் மேற்கொள்வார்கள் சார். நமக்கு நாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயணம் மேற்கொண்டாங்க. அப்புறம் கிராமம் தோறும் ஒரு நடைபயணத்தை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மேற்கொண்டார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சாரங்கள் தேர்தலையொட்டி முன்னெடுக்கப்படுவது ரொம்ப வழக்கமான ஒன்று. இப்போ ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கேம்பெயினை இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. திமுகவில் ரொம்ப அத்திப்பூத்தார் போல நடக்கக்கூடிய நிகழ்வு தான் சார் இந்த உறுப்பினர் சேர்க்கை அப்படிங்கிறது. அதை ரொம்ப தீவிரமாகலாம் அவர்கள் மேற்கொள்வது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது ஒரு புதிய கட்சி கிடையாது அதனால. ஆனால் இந்த முறை அதை திமுகவினுடைய தலைமை ரொம்ப உந்தி தள்ளுகிறது. இதை நீங்கள் செய்யணும் அப்படிங்கிற ஒரு பிரச்சார பயணத்தையே இந்த கட்சி முன்னெடுக்க தொடங்கி இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? வணக்கம். திமுகவில் உறுப்பினர்கள் சேர்க்கை என்பது எப்போதும் நடந்து கொண்டிருப்பது. அதற்காக ஒரு தனி கால கூட அறிவித்து செய்வது உண்டு. அதனால் கேக்குதா? கேக்குது சார், பேசலாம். உறுப்பினர் சேர்க்கை என்பது எப்போதும் திமுகவில் நடப்பது வழக்கம்தான். குறிப்பிட்ட காலக்கெடுவில் உறுப்பினர் சேர்க்கை என்ற பணியை தமிழகம் அவர்கள் தொடர்ந்து நடத்துவார்கள். இப்பொழுது அரசியல் சூழல் காலம் மாறி இருக்கிறது. வெவ்வேறு கட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. புதிய கட்சிகள் வந்து வருகிறார்கள். கவர்ச்சியான அறிவிப்புகளை வெளியிடுகிறார்கள். மக்களோடு கலந்திருக்கக்கூடிய திமுக என்று பெருமையோடு பேசும் நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓரணியில் நாம் என்று வீடுதோறும் சென்று உறுப்பினர்களை சேர்க்க தன் திமுக அவர்களை ஈர்க்க திட்டமிட்டுதான் இந்த அறிவிப்பை செய்திருக்கிறார். சரி, அவர் வழக்கமாக சொல்வது போல இது வழக்கமான பணி அல்ல. இருந்தாலும் இந்த முறை தீவிர தாக்குதல், அரசியல் தாக்குதல், எதிர் தாக்குதல் இருக்கும் என்பதால் கடுமையான விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகக்கூடும் என்பதால் அவர் ஏற்கனவே இந்த பணிகளை தொடங்கியிருக்கிறார். இப்பொழுது ஓரணியில் நாம் என்று அவர் தொடங்கியிருக்கும் திட்டமும் மக்களோடு இணைவதற்கான ஒரு நல்ல முயற்சி என்றுதான் பார்வையாளர்கள் கருதுகிறார். ஓகே சார், தமிழ்நாட்டினுடைய தேர்தல் அரசியல் களம் எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறதுனுடைய வெளிப்பாடாக இதை நாம் பார்க்கலாமா சார்? திமுகவினுடைய இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 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 பெரிய 100 ஆண்டுகால பாரம்பரியத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு திராவிட கட்சி இந்த இந்த ஆட்சியினுடைய திட்டங்கள் தொடர, இந்த சாதனைகள் தொடர நீங்கள் மக்கள்கிட்ட போய் நீங்கள் சொல்லி உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்தக்கூடிய கட்டத்திற்கு சார் கடந்த காலங்களில் நம்ம தேர்தல்களை பார்த்துருக்குறோம் சார். அப்போது மக்களை சந்திக்கக்கூடிய பயணங்கள், மக்களிடம் மனுக்களை பெறக்கூடிய பயணங்கள் இப்படியெல்லாம் நடந்தது சார். கிராம அளவில் கூட்டம் போட்டு மக்களை சந்தித்தார் திரு ஸ்டாலின். இந்த மாதிரி எல்லாம் நடந்தது. இந்த உறுப்பினர் சேர்க்கை பயணம் அப்படிங்கிறது இது இது இந்த இடத்துக்கு நகர்ந்திருப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க சார்? கட்சி வளர்ச்சி என்பது எல்லா கட்சிகளுமே அதில் கவனம் செலுத்துவார்கள். குறிப்பாக நீங்கள் குறிப்பிட்டது போல பல்வேறு பாணிகளில் திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரையில் செயல்பட்டாலும் இப்போது அறிவியல் யுகம், டிஜிட்டல் காலம், அதனால் முழுமையாக தமிழ்நாடு எப்பொழுதும் வெல்ல வேண்டும் என்ற இலக்கோடு செயல்படக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது டிஜிட்டல் வீரர்கள் கிட்டத்தட்ட இது ஒரு போர் வீரர்களை போல 68,000 பேரை களத்திலே இறக்கி செய்வது என்பது இது ஒரு தேர்தல் யுக்தி அல்லது மக்களை ஈர்க்கக்கூடிய ஒரு புதிய பாணி அரசியல் என்றுதான் கருத வேண்டும். இதை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் செய்யவில்லை. அனைத்து கட்சிகளிலுமே பூத் லெவல் செயல்படக்கூடிய தொண்டர்களை உருவாக்குவதில் தான் இப்பொழுது கவனம் செலுத்தி வருகிறார்கள். அதில் திமுக முந்திக்கொண்டு 68,000 பேர்களை களத்திலே இறக்கி இருக்கிறோம். அவர்களை டிஜிட்டல் வீரர்கள் என்கிறார்கள். தகவல் தொழில்நுட்ப செயலாளர் TRP ராஜா அவர்களை ஒரு ராணுவ படை என்றே குறிப்பிடுகிறார். இது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி அல்லது வளர்ச்சியை நோக்கி திமுக பயணிக்கிறது என்பதற்கான ஒரு அடையாளமாகத்தான் பார்க்கப்படுகிறது. கூடல் அரசன் சார், நீங்க ஒரு ரூலிங் பார்ட்டியாக எல்லா கட்சிகளும் திருமாவளவனை எப்படி எதிர்கட்சிகள் ரொம்ப சைக்கலாஜிக்கலாக ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் இவ்வளோ சீட்டு கொடுத்தா இவருக்கு போதும், இன்னும் அடிமையாக இருக்கிற, எதிர்த்து பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற அவருடைய தன்மானத்தை சீண்டி பார்க்கக்கூடிய வகையில் ஒரு வகையான
உளவியல் அரசியலை செய்கிறார்கள். இதே தான் கம்யூனிஸ்டுகளுக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் கொடுக்கறத வாங்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல தான் இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு பக்கம் திமுக ஹிந்துக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியலை பாஜகவும் அவருக்கு கூட சேர்ந்து இருக்கக்கூடிய சில சைலண்டாக ஒர்க் பண்ணக்கூடிய சில அமைப்புகளும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வன்னியர்கள் ஆயுதத்தை பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்குது. அதிமுக ஒரு வகையான யுக்தியை கையாளுகிறது. இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக திரும்பவும் ஜெயிப்பதற்கு பல முனை தாக்குதல்களை இந்த பார்ட்டி தான் எதிர்கொள்கிறது சார். இந்த நேரத்தில் தான் இவங்க ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. உடன்பிறப்பே வா அப்படின்னு சொல்லிட்டு தொகுதி வாரியான நிர்வாகிகளை சந்திக்கிறார் முதலமைச்சர் சார். ரொம்ப ஒரு அசாத்தியமான நம்பிக்கையில் இருக்கிறார்கள். அப்படித்தான் களத்தினுடைய நிலவரம் அப்படிதான் இருக்கா சார்? திமுகவுக்கு ஃபேவரா தான் இருக்கா தமிழ்நாட்டில்? சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? கேக்குது. பரவாயில்ல, ஆடியோ மட்டும் போடுங்க. சவுண்ட் வைங்க. நீங்க குறிப்பிட்டது போல உளவியல் அரசியல், ஒரு நுட்பமான அரசியல், அப்புறம் அமைப்பு இந்து முன்னணி போன்ற அமைப்புகளுடைய எதிர்த்தாக்குதல், ரகசியமான பிரச்சாரம் என்று பல்வேறு விதத்திலே திமுக பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. ஆனால் அதே சமயத்தில் இதுவரையில் நடந்த தேர்தல்களில் நாம் வெற்றி பெற்றோம், இனி வரும் தேர்தலிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அக்கட்சியின் தலைவராக வலியுறுத்தி வருகிறார். ஆனால் இந்த சீட்டுக்காக கட்சி மாறுவார்கள், கூட்டணியில் துறவு என்பதெல்லாம் பேச்சாக வரும் செய்திகளாக இருக்கிறதை ஒழிய எந்த கட்சி தலைவர்களும் அதை உறுதிப்படுத்தவில்லை. மதிப்பிற்கு திருமாவளவன் அவர்கள் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி எண்ணிக்கையை வச்சு பேசி எல்லாம் எங்களிடம் குழப்பத்தை ஏற்படுத்த முடியாது, அதுவும் குறிப்பாக பாஜக இருக்கும் அணியில் சேருவது என்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று அவர் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறார். அதே போல பாமக தரப்பில் அவர்கள் ஏற்கனவே கட்சியிலே இருப்பது யார் சொல்வதை கேட்பது, யாரிடம் என்ன முறையிடுவது என்று தெரியாமல் நிர்வாகிகள் நாளுக்கு ஒரு முறை மாற்றிக்கொண்டிருக்கும் பொழுது அவருடைய இலக்கு என்னவென்று தெரியவில்லை. திரு அன்புமணி அவர்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிறாரே ஒழிய அது மக்களை சென்று அடைகிறதா, அது மக்களுக்கானதா என்றெல்லாம் யோசிப்பதாக புரியவில்லை. அதே போல பாஜகவும் திமுகவை தாக்குவது, விமர்சிப்பது மட்டும்தான் தங்களுடைய கட்சி பணியாக இருக்குமோ என்ற நம்பிக்கையில் செயல்படுவதால்தான் தோன்றுகிறது. இதற்கிடையில் மதிப்புமிகு அதிமுக தங்களுடைய பணியை திட்டமிட்டு செய்வதற்கான ஆயத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கி இருக்கிறார்கள். அது கள நிலவரம் வந்து இப்பொழுதைக்கு நாம் யூகிக்க முடியாது, என்றால் தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கிறது. ஆனால் மக்கள் நிச்சயம் வந்து ஒரு நம்பிக்கையோடு காட்சி தருவதாக திமுக தரப்பில் தெரிகிறது. ஆனால் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் மக்களிடம் செல்வோம் என்றுதான் தன்னுடைய சுற்றுப்பயணத்தை, அதுவும் தமிழகத்தை மீட்போம் என்று தொடங்குகிறார். எதற்காக அந்த பயன்படுத்தினார் என்று தெரியவில்லை. இன்னும் அதிமுக தரப்பில் வேகம் எடுக்கக்கூடிய சூழல் வரும், திமுக தரப்பிலும் அதற்கு எதிரான வேகம் வரும் பொழுதுதான் நாம் கள நிலவரத்தை யூகிக்க முடியும். இதில் புதிய கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் இப்பொழுது நாம் அனுமானிக்க முடியாது. எல்லாம் ஒரு மக்களிடம் செல் என்ற அண்ணா சொன்னதை இப்பொழுது இரு பிரதான கட்சிகளுமே தொடங்கிவிட்டார்கள். இன்னும் அதிமுக தரப்பில் நிறைய பேச வேண்டும். ஏனென்றால் பாஜக தரப்பில் பலரும் பல கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மாநில தலைவர் ஒன்று சொல்கிறார், முன்னணி தலைவர்கள் ஒன்று சொல்கிறார்கள். ஆனால் அதிமுக தரப்பில் இன்னும் சிறிது மௌனம் நிலவுவதால் அந்த கட்சி தொண்டர்களுக்கு கூட வருத்தமாக இருக்கிறது என்றே கருத வேண்டியுள்ளது. ஓகே சார், ஓகே சார். என்னன்னா சார், நீங்க 1 கோடி மக்களுக்கு மேல இவர்கள் இந்த அரசு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உரிமை தொகை, அப்புறம் லட்சக்கணக்கான பெண்கள் தினந்தோறும் பயணிக்கக்கூடிய அந்த இலவச பயணம், இது எல்லாம் இந்த தேர்தலில் நமக்கு இந்த வரக்கூடிய தேர்தலில் நமக்கு வாக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு திமுக நம்புவது ஒன்றும் தவறில்லை. ஆனால் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, திமுகவை திட்டுவது மட்டும்தான் பிஜேபிக்கு வேலை, ஆதாரங்கள் இல்லாமல் டார்கெட் பண்ணுவது மட்டும்தான், அட்டாக் பண்ணுறது மட்டும்தான் இவங்களுக்கு வேலையாக இருக்குது இப்படின்ட்டு சொல்கிறீங்க இல்லையா சார்? இந்த இதை தான் இவங்க சொல்கிறாங்க, ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாங்க, நாங்கள் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்ங்கிற பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள் அப்படின்ட்டு. இதை வந்து நீங்கள் சொல்கிறீங்க, இதை இப்படி சொல்கிறதா இவங்களுக்கு வேலை அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த வேலை இவங்களுக்கு இதே தான் வேலை அப்படிங்கிற மனோநிலையில் தான் மக்களும் இருக்கிறாங்களா சார்? அப்படி நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் இல்லை ஏதாவது மாற்றங்கள் அவங்க கிட்ட தென்பட தொடங்குதா? யார்கிட்ட?
மாற்றம் யாரிடம் பின்படுத்தும்? மக்கள்கிட்ட கேக்குறீங்களா? ஆமா சார். சார் அதாவது அடிக்க அடிக்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நகரும் இல்ல. ஆமா, அது அரசியல் களத்துல என்ன வேணாலும் நடக்கும், அது வேற விஷயம். ஆனா திமுக விமர்சனம் மட்டும் என்று நான் சொல்லவில்லை. ஊடகங்கள், அப்புறம் சொல் செய்திகள், மக்கள் பற்றியும் பேசுவது, அரசியல் கட்டுரைகள், ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லும் கருத்துதான் அது. ஓகே. ஏனென்றால் விமர்சனம் செய்வது எளிது. விமர்சனத்திற்கான காரணம், அதற்கான ஆதாரம் அல்லது விமர்சனத்துக்கான எதிர் விளைவு என்ன என்பதெல்லாம் ஒரு அரசியல் களத்திலே நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. ஓகே 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 பேசலாம் சார்.